ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோயோ ட்ரெண்ட். இன்றைக்கி நம்ம இட்லி மாவை வச்சு டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். இதுக்கு பேர் இன்ஸ்டண்ட் போண்டா. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பவுலில் நான் ஒரு அரை கப் இட்லி மாவு எடுத்தாச்சு. இதுக்கு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒரு 2 கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அப்புறம் பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துக்கலாம். இது கூட இந்த பவுலில் 3/4 கப் பச்சரிசி மாவு நம்ம எடுத்துக்கலாம். அதோட 3/4 கப் ரவையும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த இட்லி மாவில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பச்சரிசி மாவையும் ரவையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பதத்துக்கு எடுத்துட்டேன். உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, இந்த பதத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். பசங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஸ்நாக்ஸ் சாப்பிடணுன்னு விரும்புவாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாத்தையும். நான் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே இட்லி மாவில் உப்பு சேர்த்துருப்போம். இப்போ இதுக்கு கொஞ்சோண்டு நான் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். இது ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். கொஞ்ச நேரம் அதுக்குள்ளே நம்ம பொரிக்கிறதுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு கடாய் வச்சு இதுக்கு தேவையான ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மாவு நல்லா ஒரு 1/4 மணி நேரம் இருந்துருச்சு. இப்போ நல்லா ஆயில் ஹீட் ஆனோடனே நம்ம அந்த மாவு எடுத்து இந்த மாதிரி நம்ம விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு இதாக எடுத்து போட்டுக்கலாம். நான் இப்போ எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்ருக்கேன். இப்போ நல்லா பாருங்கள் பொரியுது. இது நல்லா இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இன்னொரு பக்கம் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நான் இப்போ எல்லாத்தையும் நல்லா திருப்பி விட்டாச்சு. இப்போ நல்லா 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்தோன்னே நம்ம இதை இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் இதில் இன்னொரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ நம்மளுக்கு இன்ஸ்டண்ட் போண்டா ரெடி ஆயிடுச்சு. இது கூட நான் தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப சாஃப்டாக ரொம்ப முறுமுறுன்னு இருக்கும். பாருங்கள் எவ்வளவு நல்லா முறுமுறுன்னு நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு. இதை நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.